ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிப்பி காளான் இயற்கையான முறையில் எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 50 லிட்டர் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நல்ல தரமான வைக்கோலை எடுத்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வைக்கணும். அந்த வைக்கோல் எப்படி இருக்கணும்னா நல்ல காய்ந்த வைக்கோலாக இருக்கணும், அப்புறம் பழைய வைக்கோலாகவும் இருக்கணும். அந்த ஊற வச்ச வைக்கோலை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு டம்ப் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக வேக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருமிங்க ஏதாவது இருந்தால் அழிக்கிறதுக்காக தான் இதை வேக வைக்கிறது. காளான் வளர்ப்புக்கு முக்கியமான இது சுத்தம்தான். இந்த மாதிரி நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி வேக வைங்க. இதுதான் அந்த ஊற வச்ச வைக்கோல். நல்லா வேக வைக்கணும். அப்புறம் அந்த வேக வச்ச வைக்கோலை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான இடத்துல காய வைங்க. ஒரு கிருமி நாசினியோ இல்லை டெட்டாலோ போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வைக்கோல் எந்த அளவுக்கு காயணும்னா, புளிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, ஆனால் ஈரப்பதத்தோடு இருக்கணும். அந்த காய்ந்த வைக்கோலை எடுத்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருக்கும், அந்த கவரில் லேயர் பை லேயராக போட்டு ஸ்பான் போடணும். ஸ்பான்னா அந்த விதை இருக்குங்கள, அந்த விதையை போடணும். அந்த லேயர் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, ஒவ்வொரு லேயரும் ஒரு 7 to 8 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தால் போதும். 8 சென்டிமீட்டருக்கு அதுக்கப்புறம் ஸ்பானை லே பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் 8 சென்டிமீட்டர் வைக்கோலை கம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த கவர் ஓரமாகவே ஸ்பானை தூவி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேகு போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டிலெல்லாம் பழைய காலத்தில் உரி தொங்க விடுவாங்கள்ல, அந்த மாதிரி தொங்க விடணும். அதை வேணால் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நம்ம ஷெட்டில் எப்படி கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்றத அடுத்த வீடியோவை கூட போடுறோம். நன்றி, வணக்கம்.